ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு பியூட்டி அண்ட் பைட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இந்த கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அங்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிரியாணியில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டோம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா வணங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் லெமன், அப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி மேலே தெரியல. இந்த மாதிரி அரிசி மேலே தெரியும் போது நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தம்முக்கு வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியிலேருந்து எல்லாமே எடுத்து டோட்டலாக எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தம்முக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அங்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.